வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபங்க்ஷன்னா என்ன பார்த்தோம், ஆட்ரிபியூட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன பார்த்தோம், கரெக்டுங்களா? அப்புறம் லைட்டாக வந்து வேரியபிள்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வேரியபிள்ஸ்னால் என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜாவாவில் பார்த்திங்கன்னா நிறைய வேரியபிள் டைப்ஸ் இருக்குது. நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்தது ஒன்லி நம்பர் டைப். நம்பரில் இன்டிஜர் டைப்னு ஒன்று பார்த்தோம். நம்பரில் நிறைய டைப் இருக்குது. அதில் வந்து ஒரு டைப் வந்து இன்டிஜர், அதை தான் பார்த்தோம். அப்புறம் ஸ்ட்ரிங் டைப் வேரியபிள் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த செஷனில் நம்ம நிறைய வேரியபிள் டைப்ஸ் பார்ப்போம். என்னென்ன டைப் ஆஃப் வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிள் என்னென்ன வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணலாம்ன்ற டீட்டெயில்ஸை இந்த செஷனில் நம்ம பார்க்கலாம். இப்போ வேரியபிள்ஸில் பார்த்தீங்கன்னா இத்தனை டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. இன்டிஜர், ஸ்ட்ரிங், கேரக்டர், பைட், பூலியன். இதெல்லாம் வந்து வேரியபிள் டைப்ஸ். இன்டிஜர் டைப் வேரியபிள், ஸ்ட்ரிங் டைப் வேரியபிள், கேரக்டர் டைப் வேரியபிள், பைட் டைப் வேரியபிள், பூலியன் டைப் வேரியபிள். இன்டிஜர் டைப் வேரியபிள்னால் அதை நம்பர்ஸ் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். நம்பர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட நம்பர்ஸ்லாம் இருக்குது, கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்பர்ஸ்லேயே. அதில் பார்த்தீங்கன்னா இது இங்கே இன்டிஜர்னு சொல்லக்கூடாது, நம்பர் டைப் வேரியபிள். அந்த நம்பர் டைப் வேரியபிளில் இன்ட்னா இன்டிஜர், லாங்னாலும் ஒரு விதமான நம்பர் தான், டபுள்னாலும் நம்பர் தான், ஷார்ட்னாலும் நம்பர்லாம். இதுக்கான வித்தியாசங்களை நம்ம இந்த செஷனில் பார்ப்போம். இப்போ நம்பர் டைப்பில் இத்தனை விதமான வேரியபிள் டைப்ஸ் இருக்குது. இன்ட்டு, லாங்கு, டபுள், ஷார்ட். கேரக்டரில் பார்த்தீங்கன்னா கேர்னு இருக்குது. கேர் என்னென்னா இதில் வந்து ஒரே ஒரு லெட்டர் மட்டும் ஸ்டோர் பண்ண முடியும். அவ்வளோதான், ஒரு வேரியபிளில் ஒரு லெட்டர். இப்போ ABCன்ற லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெட்டரை மட்டும், ஒரே ஒரு லெட்டரை மட்டும் we can store in the character type variable. ஓகேவா? ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் கேரக்டர்னால் மல்டிபிள் கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சுரேஷ் கேசவன், சுரேஷ் ஸ்டாலின், ஜாவா. இப்போ ஜாவான்றது JAVA ஜாவா. இப்போ 4 கேரக்டர்ஸ் சேர்ந்தது தான் ஜாவான்னு சொல்கிறேன். இந்த 4 இந்த சென்டென்ஸை அப்படியே நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணேன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரிங் டைப் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அரே ஆஃப் கேரக்டர் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர், மோர் தென் ஒன் கேரக்டர் வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோன்னா we can யூஸ் ஸ்ட்ரிங் டைப் வேரியபிள். பைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இன்புட் பண்ணுற ஒவ்வொரு எழுத்தும் வந்து பைட் ஃபார்மாக தான் ஸ்டோர் ஆகுது உள்ள, கரெக்டுங்களா? அந்த பைட் டேட்டாவையே நீங்கள் ஸ்டோர் பண்ண நினைக்கிறீங்க ஒரு வேரியபிளில், அந்த மாதிரி சமயத்தில் வந்து பைட் வேரியபிள் யூஸ் பண்ணணும். அப்புறமா பூலியன் டைப் வேரியபிள். பூலியன் டைப் வேரியபிள்ன்றது எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அந்த வேரியபிளுக்குள்ளே ஏதாவது 2 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும், எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? இதுக்கான பயன்லாம் வந்து இந்த செஷனில் கண்டிப்பாக நான் கவர் பண்ணுவேன். இதுதாங்க ஜாவாவில் இருக்க பேசிக் டேட்டா டைப்ஸு. இப்போ நம்ம அடுத்து இதோடைய பயன்களையும் எப்படி யூஸ் பண்ணுறதையும் ரொம்ப டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வேரியபிள்ஸில் நம்பர் டைப்பை பற்றி பார்ப்போம் டீட்டெயிலாக. இப்போ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வேரியபிள்ஸ் டைப்பையும் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நம்பர் டைப்பில் இன்டிஜரை பற்றி பார்ப்போம். இப்போ இன்ட்டுனா என்ன? இன்ட்டில் வந்து நம்பர் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம். இன்டிஜரில் ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இன்டிஜரில் நம்பர் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லாங்லேயும் நம்பர் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ளோட்லேயும் நம்பர் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம், டபுள்லேயும் நம்பர் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இன்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்டில் என்ன வித்தியாசம்? இன்ட்டுக்கு லாங் எல்லாத்துலேயுமே நம்பர் வேல்யூ தான், பட் ஒவ்வொன்றுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ இன்ட்டில் இந்த ரேஞ்சில் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த ரேஞ்சில் ஆரம்பித்து மைனஸ் திஸ் நம்பரில் ஆரம்பித்து இந்த நம்பர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அதுதான் வந்து இன்டிஜர் வேல்யூ. லாங்கில் பார்த்தீங்கன்னா லாங்கில் இன்டிஜரை கம்பேர் பண்ணும்போது அதிகமான நம்பர் சைஸில் ஸ்டோர் பண்ணலாம். பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் இதில் வந்து அதை விட அதிகமான நம்பர்ஸ்லேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் லாங்கில். இதுதான் இன்டிஜருக்கும் லாங்குக்கும் உள்ள வித்தியாசம். இன்டிஜருக்கும் லாங்குக்கும் உள்ள வித்தியாசம். ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்லேயும் நம்பர் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் என்ன வித்தியாசம்? ஃப்ளோட்லேயும் டபுள்லேயும் நம்பர் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். என்ன வித்தியாசம்னா டபுள்லேயும் ஃப்ளோட்லேயும் டெசிமல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ண முடியும். டபுள்லேயும் ஃப்ளோட்லேயும் டெசிமல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ ஃப்ளோட்லேயும் டெசிமல் நம்பர் ஸ்டோர் பண்ண முடியும்னா ஃப்ளோட்லேயும் டபுளுக்கும் என்ன வித்தியாசம்? ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். இப்போ இன்ட்டில் வந்து ஹை ரேஞ்ச், இதில் இன்ட்டில் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். இதில்
லாங்கில் வந்து இன்டிஜரை விட அதிகமான ரேஞ்சில் ஸ்டோர் பண்ண முடியும். அதே வித்தியாசம் தான் இதுலேயும். ஃப்ளோட்டில் வந்து கம்மியான ரேஞ்சில், டபுளில் வந்து ஃப்ளோட்டை விட கம்பேர் பண்ணும்போது அதிகமான ரேஞ்சில் ஸ்டோர் பண்ண முடியும். இதுதான் ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் உள்ள வித்தியாசம். ஃப்ளோட்டில் வந்து டெசிமல் நம்பர் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ளோட்டில் கம்பேர் பண்ணும்போது டபுளில் வந்து அதிகமான நம்பர்ஸ் நம்ம அசைன் பண்ண முடியும். இதுதான் வந்து ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இதை நான் வந்து இதை அப்படியே நான் காப்பி பண்ணி போடுறேன். இன்ட்டு எங்க இன்ட்டை வந்து அப்படியே நான் காப்பி பண்ணி போடுறேன். இங்கே இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்டிஜர் நம்பர் 2 லார்ஜ்னு வந்துச்சு. இன்டிஜர் நம்பர் 2 லார்ஜ் இதை நம்ம காப்பி பண்ணி போட்டோம். ஓகே சாரி, இதை நம்ம காப்பி பண்ணோம். ஓகேவா? இதை தான் காப்பி பண்ணோம். அது வந்து மைனஸில் வருது. ப்ளஸில் இது வந்து பை டிஃபால்ட் மைனஸில் கொடுக்கல, ப்ளஸ்ஸு கொடுத்ததுனால இது பை டிஃபால்ட் ப்ளஸ் தானே இது. அதனால் வந்து இந்த எரர் அடிக்குது. இப்போ நீங்கள் மைனஸ் கொடுத்து பாருங்கள், அந்த எரர் வராது. ஓகேவா? இந்த நம்பர்லேருந்து ஆரம்பித்து இந்த நம்பர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? இப்போ இந்த நம்பரை தரையுங்க, இந்த நம்பரை தரையுங்க. ஓகே, கொடுத்துட்டு இப்போ கம்பைல் பண்ணுறேன். பிரிண்ட் ஆகிடுச்சிங்களா? இப்போ இதே விட கொஞ்சம் அதிகமாக நான் தரேன். ஒரு 10 தரேன். 10 கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டேன் இதை. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நம்பர் 2 லார்ஜ் சொல்லிடுச்சு. நம்பர் 2 லார்ஜ். இந்த நம்பர் வந்து இன்டிஜர் வேரியபிளாக டிக்ளேர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து கொடுத்துருக்க ரேஞ்சை விட, இங்கே கொடுத்துருக்க ரேஞ்சை விட நம்ம அதிகமாக அசைன் பண்ணுறோம். அதனால இட்ஸ் இன்வாலிட் சொல்லிட்டு கம்பைலர் நம்மளுக்கு எரர் அடிச்சிருச்சு. ஓகேவா? இப்போ திருப்பி நீங்கள் எது வேலை பண்ணலாம். நீங்கள் இப்போ இதுக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா இதாச்சுங்களா? அதே மாதிரி தாங்க இன்ட்டு வந்து இந்த லாங் வந்து வெரி சிமிலர் டு இன்ட், பட் இந்த ரேஞ்ச் வந்து அதிகம். அவ்வளோதான், ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு லாங்குக்கு நீங்கள் லாங்குன்னு கொடுத்துக்கணும். அவ்வளோதான், லாங்குக்கு இங்கே லாங்குன்னு கொடுத்துக்கணும். இப்போ லாங்குன்னு கொடுத்து பிரிண்ட் கம்பைல் ஆகுதுன்னு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கம்பைல் ஆகிடுச்சு. பிரிண்ட் ஆகிடுச்சு. லாங்னா கொடுத்துக்கலாம் இங்கே. ஏன்னா இது வந்து இந்த லாங்குடைய ரேஞ்ச் வந்து இதுக்குள்ளே இந்த நம்பர் ரேஞ்ச் வந்து இதுக்குள்ளே அடங்கிடுது. ஓகேங்களா? அதனால கம்பைல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பிரிண்ட் பண்ணிடுது. ஓகே, இப்போ ஃப்ளோட்டு டபுளாக பார்ப்போம். ஃப்ளோட்டு வந்து டெசிமல் நம்பர்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் .40 நான் கொடுக்குறேன். என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் இந்த லாங்கில். முதல்ல பார்ப்போம். என்ன சொல்லுது? இந்த டெசிமலில் கொடுத்துருக்கிறதுனால இங்கே பாசிபிள் லூசி கன்வர்ஷன் ஃப்ரம் டபுள் டு லாங். பை டிஃபால்ட்டாக இந்த நம்பரை வந்து டபுளாக எடுத்துக்குது கம்பைலர். பை டிஃபால்ட்டாக இந்த நம்பர் வந்து இந்த டபுள் டைப்பாக எடுத்துக்குது. டபுள் டைப்பாக எடுத்துக்கணும் எரர் அடையுது. நீங்கள் கொடுத்துருக்க நம்பரை வந்து இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், லாங்குன்னு கொடுத்துருக்க வேல்யூ வந்து டபுள் டைப். ஏன்னா இங்கே டெசிமல் போர்ஷன் வருது, அதனால டபுள் டைப்பு. ஆனால் டிக்ளேர் பண்ண வேரியபிள் வந்து லாங் டைப், அதனால தான் இந்த எரர் வருது. நான் வந்து இந்த டபுளை வந்து லாங்கில் அசைன் பண்ண முடியாதுன்றது தான் இந்த எரரோட அர்த்தம். ஓகேவா? இப்போ இங்கே போயிட்டு நான் டபுள்னு கொடுக்குறேன். டபுள் கொடுத்துட்டோன்னே இப்போ நான் அசைன் பண்ணுறேன். இப்போ கம்பைல் பண்ணுறேன். எரர் போயிடுச்சு. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆகிடுச்சிங்களா? இப்போ எத்தனை ஃப்ளோட்டு கொடுத்தா என்ன ஆகும்?
ஃப்ளோட் கொடுத்து எரர் அடிச்சு என்ன ஆச்சுன்னா பை டிஃபால்ட்டாக என்ன சொன்னேன் இது வந்து டபுள் டைப்னு சொன்னேன். பை டிஃபால்ட்டாக வந்து இது டபுள் டைப்பு. ஃப்ளோட்டாக நீங்கள் இங்கே ஃப்ராக்ஷனில் இருந்தாலும் ஃப்ராக்ஷனல் கொடுத்து இந்த டெசிமலை கொடுத்துட்டு இங்கே ஃப்ளோட்டை டெசிமல் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா, ஃப்ளோட்டோ டெசிமலை அக்செப்ட் பண்ணிக்கும். பட் ஆனால் ஸ்டில் வந்து கம்பைலர் வந்து பை டிஃபால்ட்டாக இந்த நம்பர் வந்து டபுளாக எடுத்துக்கிறதுனால இங்கே எரர் அடிக்குது. இல்லை எனக்கு ஃப்ளோட்டாக தான் இங்கே ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னால் இங்கே வந்து என்ன பண்ணணும், கடைசியில் போய்ட்டு எஃப்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். எஃப்னா ஃப்ளோட். இந்த நம்பரை வந்து நான் ஃப்ளோட்டாக அசைன் பண்ணுறேன் ஃப்ளோட் வேரியபிளுக்கு சொல்கிறது நம்ம கம்பைலருக்கு. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து என்ன இந்த மாதிரி நம்ம இந்த எரரை அவாய்ட் பண்ணலாம். இப்போ நான் கம்பைல் பண்ணி பார்க்குறேன். எரர் போயிடுச்சு. எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்டுனா என்ன, லாங்னா என்ன, டபுள்னா என்ன, ஃப்ளோட்னா என்ன புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பூலியன் டைப். பூலியன் டைப் வேரியபிள். பூலியன் டைப்பில் வந்து ரெண்டே வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி. அது இருக்கா இல்லையா, எய்தர் ட்ரூ வேல்யூ. ட்ரூ வேல்யூ என்னென்னா இந்த ஜாவா பொறுத்த வரைக்கும் பூலியனில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அவ்வளோதான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ இங்கே பார்ப்போம். பூலியன் கொடுத்துட்டு இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பை டிஃபால்ட்டாக இது வந்து எரர் அடிக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா, ஜாவாசி பி எக்ஸாம்பிள் டாட் ஜாவா எரர் அடிச்சு. ஏன்னா நான் எப்பயுமே நீங்கள் ஒரு மெயின் மெத்தடுக்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது டிஃபால்ட் வேல்யூ நீங்கள் சொல்லணும். டிஃபால்ட் வேல்யூ வேரியபிள் மை நாட் ஹேவ் பீன் இனிஷியலைஸ் பண்ணோம். என்ன வேல்யூ அதுக்கு இருக்கோ அதுக்கு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணோம். அதை தான் இங்கே சொல்லுது. அதை நம்ம கொடுத்துடணும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன வேணால் தரலாம். ட்ரூ தரலாம், என்ன ஃபால்ஸ் தரலாம், என்ன வேணால் தரலாம். ஓகேவா, இப்போ ஃபால்ஸ் தரீங்க. பை டிஃபால்ட்டாக பூலியனில் ஃபால்ஸ் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ரூ தரேன். ட்ரூ பிரிண்ட் ஆகிடுச்சிங்களா. இப்போ ஃபால்ஸ் தரேன். ஃபால்ஸ். ஃபால்ஸ் வந்துடுச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து ஃபால்ஸ். ஆனால் இங்கே வந்து டிஃபால்ட் வேல்யூ ஃபால்ஸ் சொன்னேன். உங்களுக்கு சின்ன ஒரு டவுட் ஏற்பட்டிருக்கலாம். இப்போ இதை கம்பைல் பண்ணும்போது இனிஷியலைஸ் பண்ணுறேன். கம்பைல் பண்ணுறேன். இப்போ வந்து மைட் நாட் ஹேவ் பீன் இனிஷியலைஸ்டு என்ன அர்த்தம்னா இனிஷியலைஸ் பண்ணி ஆகணும், ஏதாவது வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி ஆகணும்னு சொன்னேன். ஆனால் டிஃபால்ட் வேல்யூ இல்லை பூலியன் ஃபால்ஸ்ன்னு சொன்னேன். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஏற்படலாம். ஓகேவா, ஒரு மெத்தடுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஒரு வேரியபிளை வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணி ஆகணும் ஏதோ வேல்யூக்கு. ஆனால் சில கேசஸில் பார்த்தீங்கன்னா பூலியன் வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதில் அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து பூலியன் வேரியபிள் வந்து ஃபால்ஸுன்னு தான் இருக்கும் வேல்யூ. அதே மாதிரி எல்லா வேரியபிளுக்குமே அந்த இது அப்ளிகபிள். ஒவ்வொரு வேரியபிளும் வந்து ஒவ்வொரு வேரியபிள் டைப்பை நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது அந்த வேரியபிள் டைப்புக்கு ஒரு டிஃபால்ட் வேல்யூ இருக்கும். ஓகேவா, எதுவுமே இன்க்ளூஸ் பண்ணாமல் அந்த வேரியபிள் அப்படியே நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது அந்த டிஃபால்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அது இந்த இடத்துல மெயின் மெத்தடில் பண்ண முடியாது. இப்போ அதை ஓகேவா, அப்கமிங் எக்ஸாம்பிளாக அதை நான் காமிக்கிறேன் நான். ஓகே, இப்போ பூலியன் டைப்னா தெரிஞ்சு போச்சு. இப்போதைக்கு இதை புரிஞ்சுங்க. பூலியன் டைப்னா என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு வேரியபிள் டைப்பாக புரிஞ்சுங்க. அவள் தான் இங்கே போக நீங்கள் வந்து ஃபெமிலியர் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி விஷயத்துங்கள்லாம் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் கேர் டைப். கேரில் பார்த்தீங்கன்னா கேரில் வந்து யூனிகோட் கேரக்டர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணலான்றாங்க. யூனிகோட் கேரக்டர்ஸ் யூனிகோட் கேரக்டர்னால் நிறைய யூனிகோட் கேரக்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கு வந்து ஒரு இன்டர்னல் வேல்யூஸ் இருக்குது.
அதுதான் வந்து இந்த இன்டர்னல் வேல்யூஸ். இது வந்து ஸ்டார்டிங் பொசிஷன், இது வந்து எண்டிங் பொசிஷன். சாரி, இது வந்து ஸ்டார்டிங், அதான் 0லேருந்து 1லேருந்து 10 சொல்லியா, அதே மாதிரி யூனிகோட் கேரக்டர்ஸில் இது ஸ்டார்டிங், இது எண்டிங், ஹையஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? இந்த மாதிரி யூனிகோட் கேரக்டர்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இந்த ஒவ்வொரு யூனிகோட் கேரக்டரும் ஒரு வேல்யூவாக வச்சுன்னு இருக்கும். அது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்த்துங்க. கேரக்டர்னால் வந்து அந்த வேரியபிளில் ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போது char a = x, char a = x நீங்கள் கொடுத்து, ஓகேவா? அப்போ எக்ஸ்னா எக்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் இருந்தால் இந்த ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த பின்றது என்னது? பிக்குள்ளே ஒரு யூனிகோட் கேரக்டர் கொடுத்துருக்கேன். நான் என்ன சொன்னால், ஒவ்வொரு யூனிகோட் கேரக்டரை வந்து ஒரு வேல்யூவாக வச்சுருக்கேன்னு சொன்னேன். இந்த பர்டிகுலர் யூனிகோட் கேரக்டரோட வேல்யூ வந்து எக்ஸ். நீங்கள் இப்படி அசைன் பண்ணாலும் சரி, இப்படி அசைன் பண்ணாலும் சரி, இந்த ஏலேயே எக்ஸ் இருக்கும், பிலேயும் எக்ஸ் தான் இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இன்டர்னலாக வந்து யூனிகோட் கேரக்டர் வந்து இப்படி தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ன்னு தான் புரிஞ்சுப்போம். இப்போ எக்ஸ் ஸ்டோர் பண்ணால் எக்ஸ்ன்னு தான் டைப் பண்ணுவோம். நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் இன்டர்னலாக ஸ்டோர் ஆகிறது வந்து யூனிகோட் கேரக்டர்ஸ் வந்து இப்படி தான் ஸ்டோர் ஆகும். இந்த எக்ஸோட வேல்யூ வந்து இப்படி தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இது வந்து எம்டி, 0 இல்லைனா நல் வேல்யூ. 0 இல்லைனா நல் வேல்யூ. இப்போ 0ன்ற வார்த்தை இல்லை நல்லுன்ற வார்த்தை. நல்லுன்றது ஒரு கீவேர்ட் மாதிரி. நல்லுன்றது ஒரு கீவேர்ட் ஜாவாவில், நல். ஓகேவா? இதான் நல். நல்லுன்னா அர்த்தம்னா, நல்லுன்றதுனா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், நத்திங்னு அர்த்தம். அப்போ அந்த எதுவுமே இல்லாத வார்த்தைக்கு ஒரு யூனிகோட் கேரக்டர் இருக்குது. அதுதான் இந்த வேல்யூ, அதுதான் இந்த வேல்யூ. ஓகேங்களா? இப்போ எக்ஸ், இப்போ நார்மலாக char a வந்து எக்ஸ்ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். இந்த பியில் வந்து ஒரு யூனிகோட் கேரக்டரை அசைன் பண்ணுறேன். அந்த யூனிகோட் கேரக்டருக்கு என்ன வேல்யூவோ அது பிரிண்ட் ஆகும். இந்த யூனிகோட் கேரக்டருக்கு என்ன வேல்யூ? எக்ஸ் தான் வேல்யூ, அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போ சி வந்துன்னா, சியில் வேரியபிள் என்ன பண்ணுறேன்? சியில் வந்து இந்த யூனிகோட் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி. இதோட ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து எம்டி. இதில் இந்த u000னா நத்திங், இட்ஸ் அ நல் வேல்யூன்னு அர்த்தம். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம் இதில். ஓகே, javac char example dot java, javac char example. பார்த்தீங்கன்னா எக்ஸ், இந்த முதல்ல வந்து ஏக்கு வந்து எக்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு, இந்த பிக்கு வந்து எக்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு, சிக்கு என்ன பிரிண்ட் ஆகிருக்குது? எதுவுமே பிரிண்ட் ஆகலைன்னா சொன்னேன். இந்த யூனிகோட் கேரக்டரோட வேல்யூ வந்து நத்திங், எம்டி வேல்யூன்னு அர்த்தம். ஓகேவா? இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோன்னா, இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்? a = போட்டு பார்ப்போம் என்ன வருது. b = அப்புறம் c = இப்போ ஸ்ட்ரிங்கு டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப்னு நான் சொன்னேன். அதாவது ஸ்ட்ரிங் டைப்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, இப்போ ஏ அண்ட் ஈக்குவல்ட்டுன்ற 2 வேல்யூ, அப்புறம் ஸ்பேஸ், இந்த 4 வேல்யூவும் டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். என்ன பண்ண ஜாவா அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுவாங்க, இந்த மானிட்டரில் அப்படியே பிரிண்ட் பண்ணோம். ப்ளஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம்? இதில் இருக்க வேல்யூவும் கன்காட்டினேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அதாவது a = எக்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஏல என்ன வேல்யூ இருக்குது? எக்ஸ் இருக்குது. அப்போ a = எக்ஸ். இப்போ பியில் என்ன இருக்குது? இந்த யூனிகோட் கேரக்டர் இருக்குது. இந்த யூனிகோட் கேரக்டருடைய வேல்யூ என்ன? எக்ஸ். அந்த எக்ஸ்ன்ற வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி c = என்ன பிரிண்ட் ஆகும்? எம்டி தான் பிரிண்ட் ஆகும். இந்த யூனிகோட் கேரக்டருடைய வேல்யூ வந்து எம்டின்றதுனால எம்டி பிரிண்ட் ஆகும். இப்போ கம்பேர் பண்ணி பார்ப்போம். a = x, b = x, c = nothing. ஓகே, இதுதான் கேரக்டர் வேரியபிள். ஒரு கேரக்டர் வேரியபிளில் வந்து ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஒரு வேரியபிளில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ண நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி கேஸில் நீங்கள் கேரக்டர் வேரியபிள் சூஸ் பண்ணலாம். அப்பார்ட் ஓகே, இதுதாங்க வேரியபிள் டைப்ஸ். ஓகேவா? இப்போ எல்லா வேரியபிள் டைப்ஸும் கவர் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்றே பண்ணணும். அது என்னென்னா ஸ்ட்ரிங் டைப். ஸ்ட்ரிங் டைப்புன்றது அது வந்து என்னென்னா, ஸ்ட்ரிங்குன்றது ஆக்சுவலாக வேரியபிள்ஸ் கிடையாது. ஸ்ட்ரிங்குன்றது ஒரு வேரியபிள் டைப்பே கிடையாது. அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன். ஓகேவா? இவ்வளோ நேரம் பார்த்தது வேரியபிள்ஸ். இந்த வேரியபிள்ஸ்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ப்ரிமிட்டிவ் டைப் வேரியபிள்னு வாங்க. என்ன சொல்லுவாங்க? ப்ரிமிட்டிவ் டைப் வேரியபிள்.
இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே போய் பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ப்ரிமிட்டிவ் டைப்பில் சேர்ந்தது. கேரக்டர் வரைக்கும் இவ்வளோ நம்ம பார்த்தது ப்ரிமிட்டிவ் டைப் டேட்டா டைப். ஸ்ட்ரிங்கு வந்து ப்ரிமிட்டிவ் டைப் டேட்டா டைப் இல்லை, அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியபிள். அதை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஆரம்பிக்க போகிறது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட். ஹூப்ஸ்னால் என்ன, அந்த ஹூப்ஸ்ன்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு கிளாஸ்னால் என்னன்னு சொல்லுவேன். அந்த கிளாஸ்னான்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும் ஸ்ட்ரிங்குன்றது என்ன டைப்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா, அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் பார்ப்போம் நம்ம. அன்டில் தென் பை பை ஃப்ரம் சுரேஷ் கேசவன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஜாவா வந்து ஃபண்டமெண்டல் வந்து மைக்ரோ சர்வீஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வேரியபிள் டைப்ஸ்லாம் உங்களுக்கு புரியல, ஒரு கன்ஃபியூஸாக இருக்குதுன்னு சொன்னால் தயவுசெய்து கவலைப்படாதீங்க. இனிமேல் வர ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள்ஸ் வச்சு தான் நம்ம ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுவோம். அதனால் ஒரு 2-3 செஷனில் கண்டிப்பாக ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுவீங்க இந்த வேரியபிள்ஸை பற்றி. ஓகேவா, இப்போ என்னடா நம்மளுக்கு புரியவில்லைன்னு சொல்லி ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, டெஃபினட்டாக 2-3 செஷனில் நல்லா ஃபெமிலியர் ஆகிடுவீங்க. ஓகே,